வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த குறிப்புகள் அடேங்கப்பா ஒரு பெரிய புதையல் மாதிரி இருக்கு. நாம எல்லாரும் முதுகுத்தண்ட வெறும் எலும்பு கூடு உடம்ப தாங்கி பிடிக்கிற ஒரு ஸ்டாண்டுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க அனுப்புன நோட்ஸ் அத வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க வைக்குது. நம்ம உடம்புக்கே பவர் சப்ளை பண்ற ஒரு மெயின் சுவிட்ச் மாதிரி ஒரு சக்தி மையமா காட்டுது. என்ன சொல்றீங்க? இந்த ஒரு பிரமிப்பான பயணத்துக்குள்ள நம்ம முழுசா இறங்கி பார்க்கலாமா? கண்டிப்பா. இது வெறும் உடற்கூறியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. உங்க குறிப்புகள் நம்ம முதுகுத்தண்ட ஒரு ஒரு உயிருள்ள ஆற்றல் உற்பத்தி செய்யற ஒரு கருவியா பார்க்க சொல்லுது. இது உடலியலையும் இயற்பியலையும் அப்புறம் யோகா அறிவியலையும் ஒன்னா இணைக்கிற ஒரு முயற்சி மாதிரி இருக்கு. நாம உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அண்டம் குரல் வாசி யோகம். வாசி யோகம்னா அது பிராணாயாமம் மூச்சு பயிற்சி சம்பந்தப்பட்டதுன்னு தெரியும். ஆனா இங்க அண்டம் குரல்னு சொல்றது அது எதை குறிக்குது? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ம் இது ஒரு நல்ல கேள்வி. உங்க குறிப்புகளின்படி வாசி என்பது நாம உள்ள இழுத்து வெளியே விடுற சாதாரண மூச்சு காத்து மட்டும் இல்ல. அது ஒரு சூக்ஷ்மமான ஆற்றல், ஒரு பிரபஞ்ச சக்தி. இந்த வாசியோகத்தோட நோக்கமே அந்த ஆற்றலை நம்ம உடம்புக்குள்ள சரியா இயக்கிறது தான். அண்டம் குரல் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சமே ஒரு விதமான அதிர்வுல ஒரு இசையில இயங்கிட்டு இருக்குங்கிற கருத்து. நம்ம உடம்புக்குள்ள அந்த வாசி ஆற்றல் சரியான முறையில சுழலும் போது அது ஒரு விதமான அதிர்வை, ஒரு உள்நாதத்தை உருவாக்குமா. ஓ, அந்த நாதம் பிரபஞ்சத்தோட அடிப்படை ஒளியான அந்த அண்டத்தின் குரலோடு இணக்கமாகும். நம்ம உடம்ப பிரபஞ்சத்தோட இசைக்கு டியூன் பண்றது தான் இந்த யோகத்தோட உச்சகட்ட நோக்கம். அதனாலதான் இந்த பேர். வாவ்! நம்ம உடம்ப ஒரு ரேடியோ மாதிரி பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்றதா? கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, அப்போ இந்த டியூனிங் ஸ்டேஷன், அதாவது இந்த ஆற்றல் மையம் நம்ம உடம்புல எங்க இருக்கு? உங்க குறிப்புகள்ல இருக்கிற படம் முதுகு தண்ட காட்டுது. ஆனா அதுல தான் ஒரு சின்ன குழப்பம் வருது. யோகாவுல சொல்ற மாதிரி சக்கரங்கள் இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா? உங்க குறிப்புகள் அந்த சக்கரங்கள்ங்கிற பொதுவான கருத்தை தாண்டி இன்னும் ஒரு படி நுட்பமா உள்ள போகுது. ஆற்றல் மையம் அந்த கடினமான முதுகெலும்புகள்ல இல்ல, அதுக்கு நடுவுல இருக்கிற ஜவ்வு மாதிரி இருக்கிற மென்மையான திசுக்கள்ல தான் இருக்குன்னு சொல்லுது. ஓ, அப்ப எலும்புல இல்லையா? இல்ல, எலும்புகள் வெறும் கட்டமைப்பு தான், ஒரு வீடு மாதிரி. ஆனா உண்மையான செயல்பாடு, கரண்ட் சப்ளை எல்லாம் நடக்கிறது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வயரிங்ல தானே. அந்த மாதிரி இங்க உண்மையான ஆற்றல் உற்பத்தி நடக்கிறது அந்த உயிருள்ள நெகிழ்வுத்தன்மை கொண்ட திசுக்கள்ல தான். நீங்க அணு சுழற்சின்னு சொல்லும்போது எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஓ, ஸ்விட்சர்லாண்ட்ல சர்ன்ல இருக்கிற அந்த பெரிய துகள் முடுக்கி இருக்குல்ல, பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர், ஆமா அது மாதிரி. ஆமா. அது பல கிலோமீட்டர் நீளம், பல்லாயிரம் கோடி செலவுல செஞ்ச ஒரு பிரம்மாண்டமான இயந்திரம். விஞ்ஞானிகள் அங்க அணுக்களை ஒன்னோட ஒன்னு மோத விட்டு பெரிய ஆற்றலை உருவாக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம முதுகுத்தண்டுக்குள்ள ஒரு சில இன்ச்ல இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுதுன்னா, ஒண்ணு இது ஒரு பிரமிப்பான உருவகம், இல்லனா நம்ம உடம்ப ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டிருக்கோம். அது ஒரு அற்புதமான ஒப்பீடு. ஆனா அதுல இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். CERNல நடக்கிறது அணு பிளவு அல்லது அணு இணைவு. அதாவது அணுக்களை உடைச்சு அல்லது இணைச்சு அதிலிருந்து ஆற்றலை வலுக்கட்டாயமா பிரித்தெடுக்கிறாங்க. அது ஒரு விதத்துல ஒரு அழிவின் மூலமா வர்ற ஆற்றல். சரி. ஆனா உங்க குறிப்புகள் சொல்ற இந்த கருத்து முற்றிலும் வேற. இங்க அழுக்களை உடைக்கல, மோத விடல. வெறுமனே அதோட இயல்பான தன்மையான சுழற்சிய, அந்த அட்டாமிக் ஸ்பின்ன ஒழுங்குபடுத்துறாங்க. ஒவ்வொரு அணுவும் இயல்பாவே சுத்திட்டு தான் இருக்கு. அந்த சுழற்சியை ஒருங்கமைச்சு அதிலிருந்து ஒரு இணக்கமான ஆற்றலை உருவாக்குறது தான் இங்க நடக்குது. இது அழிவு சம்பந்தப்பட்டது இல்ல, இது ஒரு உயிரோட்டமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடு. ஓ, அப்போ இது ஒரு வித்வம்சகரமான அணு உலை இல்ல, இது ஒரு ஆக்கப்பூர்வமான அணு ஜெனரேட்டர் மாதிரி. இயற்கையோட மிக அடிப்படையான இயக்கத்தை ஒரு ஆற்றல் மூலமா பயன்படுத்துறது தான் இங்க இருக்கிற பெரிய இன்சைட். சரி, இந்த சுழற்சியால என்ன மாதிரியான ஆற்றல் உருவாகுது? உங்க குறிப்புகள்ல நீல நிற சுழல் ஆற்றல்னு ஒரு அழகான வர்ணனை இருக்கு. ஏன் ஏன் குறிப்பாக நீல நிறம்? நிறங்கள் இங்க குறியீடுகளா பயன்படுத்தப்படுது. நீல நிறம் பொதுவா அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் எல்லையற்ற தன்மையோட, வானம் கடல் போல தொடர்புடையது. மின்சாரத்தோட ஸ்பார்க் கூட நீல நிறத்துல தான் இருக்கும், கவனிச்சிங்கன்னா. இங்க நீல நிறம் குறிப்பிடுவது இந்த ஆற்றல் ஒரு சமநிலையான, ஆரோக்கியமான, குளிர்ச்சியான மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆற்றல்ங்கிறதா. புரியுது. அந்த ஜவ்வு பகுதியில லட்சக்கணக்கான அணுக்கள் ஒரே சீரா ஒரே தாளத்துல சுழலும் போது அது ஒரு நீல நிற ஒளிர்வை கொடுக்கறதா ஒரு காட்சிப்படுத்தல்.
இது ஒரு நிலையான கட்டுப்படுத்தப்பட்ட சக்தியை குறிக்குது. சரி, நம்ம முதுகுத்தண்டுக்குள்ள இருக்கிற இந்த மினி ஜெனரேட்டர்ல இப்ப நீல நிற ஆற்றல் உற்பத்தி ஆயிடுச்சு. அடுத்து என்ன? அந்த ஆற்றல் அங்கேயே தங்கிடுமா? இல்ல உடம்புல வேற எங்கேயாவது பயணிக்குதா? அதுதான் அடுத்த முக்கியமான கட்டம். இந்த ஆற்றல் மூளையை நோக்கி பயணிக்குது. உங்க குறிப்புகள்ல இருக்கிற வரைபடம் இந்த ஆற்றல் ஒரு பைப்லைன் மாதிரி நேரா போகலேன்னு தெளிவா காட்டுது. அது எக்ஸ் வடிவத்துல ஒன்னோட ஒன்னு குறுக்க வெட்டி போகுது. இது பார்க்கறதுக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு உயிரியல் மின்சுற்று, ஒரு பயாலாஜிக்கல் சர்க்யூட் மாதிரியே இருக்கு. ஒரு நிமிஷம். ஆற்றல் நேரா போகாம எக்ஸ் வடிவத்துல போகுதுன்னு சொல்றீங்க. அது ஏன் அவ்ளோ சிக்கலா இருக்கணும்? நேரா போனா இன்னும் வேகமா, இன்னும் எளிமையா மூளைக்கு போகுமே. இதுல ஏதாவது உள்ள அர்த்தம் இருக்கா? இல்ல இது வெறும் குறியீடா? இதுல ரொம்ப ஆழமான உள்ளர்த்தம் இருக்கு. இந்த எக்ஸ் வடிவ அமைப்பு தற்செயலானதில்ல. உடற்குறியியல் படி நம்ம உடலோட வலது பக்கத்தை இடது பக்க மூளையும், இடது பக்கத்தை வலது பக்க மூளையும் கட்டுப்படுத்துது. இந்த நரம்பு இணைப்புகள் நம்ம கழுத்து பகுதியில இதே மாதிரி எக்ஸ் வடிவத்துல தான் ஒன்னோட ஒன்னு கடந்து போகும். ஓ, அப்படியா? ஆமா. அது மட்டும் இல்லாம இடது மற்றும் வலது மூளையை இணைக்கிற மிகப்பெரிய நரம்பு பாலமான கார்பஸ் கலோசம் கூட ஒரு இணைப்பு பாலம்தான். உங்க குறிப்புகள் சொல்றது இந்த எக்ஸ் வடிவ ஆற்றல் பாதை நம்ம உடலோட இந்த அடிப்படை வடிவமைப்போட ஒத்துப்போகுதுன்னு. அப்போ இது வெறும் கற்பனையான ஆற்றல் பாதை இல்ல. இது நம்மளோட உண்மையான நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டோட தொடர்புடையது. கண்ணுக்கு தெரியாத அணுவின் சுழற்சியையும் உடலின் நிஜமான நரம்பு மண்டலத்தையும் இணைக்கிற ஒரு பாலமா இந்த கருத்து இருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா இது வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டும் இல்ல. இது ஒரு ஆற்றல் சரிபார்ப்பு, ஒரு எனர்ஜி வேலிடேஷன் மற்றும் ஒருங்கிணைப்பு மையம் மாதிரி. அந்த எக்ஸ் வடிவ சந்திப்புல 2 விண்ண ஆற்றல் ஓட்டங்கள் சந்திச்சு சமநிலைப்படுத்தப்பட்டு அப்புறமா தான் ஒரு ஒருங்கிணைந்த சக்தியா மூளையை நோக்கி பயணிக்குது. இது உடலோட இரு பக்கங்களையும், ஒருவேளை நம்மளோட பகுத்தறிவு, அதாவது லாஜிக்கல் மற்றும் உள்ளுணர்வு இன்ட்யூட்டிவ் திறன்களையும் சமநிலைப்படுத்தும் ஒரு செயல்முறையோட உருவகமாகவும் இருக்கலாம். நேரா போறது வேகமா இருக்கலாம். ஆனா இந்த எக்ஸ் வடிவ பாதை ஒரு சமநிலையான முழுமையான ஆற்றலை உறுதி செய்யுது. இது ஒரு ஃபியூஸ் பாக்ஸ்ல இருக்கிற சர்க்யூட் பிரேக்கர் மாதிரி. வர்ற கரண்ட் செக் பண்ணி, ஸ்டெபிலைஸ் பண்ணி, அப்புறமா வீட்டுக்குள்ள அனுப்புற மாதிரி. இந்த சிஸ்டம் ரொம்பவும் நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இவ்ளோ நேர்த்தியான ஒரு சிஸ்டம் கூட சில நேரங்கள்ல தப்பா போக வாய்ப்பிருக்கே. இந்த முதுகுத்தண்டு அணு உலையில ஏதாவது கோளாறு ஏற்பட்டா என்ன ஆகும்? நிச்சயமா. ஆற்றல்ங்கிறது இருபுறமும் கூர்மையான கத்தி மாதிரி. உங்க குறிப்புகள்ல இதுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அணுக்களோட சுழற்சி தாளம் தவறும் போதோ அல்லது அதீதமா சுழலும் போதோ அந்த நீல நிற ஆற்றல் சிவப்பு நிற ஆற்றலா மாறுதுன்னு ஒரு வரைபடம் காட்டுது. சிவப்பு நிறமா? ஆமா. நீல நிறம் அமைதி மற்றும் சமநிலையின் குறியீடுன்னா, சிவப்பு நிறம் ஆபாயம், அதீத வெப்பம் மற்றும் சமநிலையின்மையின் குறியீடு. சிவப்பு நிற ஆற்றல் மட்டும் இல்ல, அந்த ஜவ்வு பகுதியில ஒரு வீக்கம் அல்லது ஒரு பபிள் மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. இது பார்க்கறதுக்கு ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த இடம் உப்பி போன மாதிரி இருக்கு. இது எதை குறிக்குது? அந்த வீக்கம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது இந்த அருவமான ஆற்றல் கருத்தை மருத்துவ உலகம் அங்கீகரிச்ச ஒரு உண்மையான உடல்நல பிரச்சனையான இன்ஃப்ளமேஷனோட நேரடியா தொடர்புபடுத்துது. ஓ, இங்க என்ன நடக்குதுன்னா, தவறான சுழற்சியால உருவான அதீத ஆற்றல், அதாவது அந்த சிவப்பு ஆற்றல், மூளையை நோக்கி போக முடியாம உற்பத்தியான இடத்திலேயே தேங்கிடுது. அப்படி தேங்கும்போது அது அந்த மென்மையான திசுக்களை சேதப்படுத்துது. அந்த பபுள் என்பது உள்ளுக்குள்ள சிக்கிக் கொண்ட வெளியேற முடியாத ஒரு அழிவுகரமான ஆற்றலோட காட்சி உருவகம். ஓகே. நீல ஆற்றல் நல்லது, சிவப்பு ஆற்றல் கெட்டதுன்னு சொல்றது புரிஞ்சுக்க எளிமையா இருக்கு. ஆனா கோபம், மன அழுத்தம் மாதிரியான உணர்ச்சிகளை கெட்டதுன்னு முத்திர குத்துற மாதிரி இது இல்லையா? அந்த உணர்ச்சிகளுக்கும் நம்ம உடம்புல ஒரு இடம் இருக்கணுமே. உங்க குறிப்புகள் இதை எப்படி விளக்குது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி அந்த உணர்ச்சிகளை கெட்டதுன்னு சொல்லல. ஆனா அந்த உணர்ச்சிகளால உருவாகிற ஆற்றலை நம்ம எப்படி கையாளுறோங்கிறதான் விஷயம். கோபம் ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். ஆனா அந்த சக்தியை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தாம உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சா அது இந்த சிவப்பு ஆற்றல் மாதிரி தேங்கி நம்மளையே சேதப்படுத்தும். சரி. தவறான அதீத யோக பயிற்சிகளால உடம்புல உருவாகிற உண்மையான வெப்பம், இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி மன அழுத்தம், கோபம், பயம் போன்ற உணர்ச்சிகளால உருவாகிற உளவியல் வெப்பம். இந்த மாதிரி இந்த எதிர்மறை நிலைகள் அணுக்களோட சீரான சுழற்சியை பாதிச்சு ஆக்கப்பூர்வமான நீல ஆற்றலை அழிவுகரமான சிவப்பு ஆற்றலா மாத்துது. பிரச்சனை கோபத்துல இல்ல, கட்டுப்படுத்தப்படாத கோபத்துல இருக்கு.
அப்போ இந்த முழு செயல்முறையோட இறுதி இலக்கு என்ன? நாம ஆற்றலை உருவாக்க கத்துக்கிட்டோம், அதை எப்படி மூளைக்கு அனுப்புறதுன்னு பார்த்தோம், அதுல என்ன ஆபத்துகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எல்லாமே சரியா நடந்தா அந்த அமைப்பு எப்படி இருக்கும்? உங்க குறிப்புகள்ல கடைசியா ஒரு படம் இருக்கு, அது இத பத்தி என்ன சொல்லுது? அந்த இறுதிப் படம் இந்த பயணத்தோட உச்சகட்ட நிலையை காட்டுது. அதுல முதுகுத்தண்டோட மையத்துல தெளிவான பிரகாசமான ஆனா கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நீல நிற சுழற்சி இருக்கு. அதிலிருந்து கிளம்புற ஆற்றல் கதிர்கள் அந்த எக்ஸ் பாதை வழியா எந்த தடையும் இல்லாம ரொம்ப சீரா மூளையை நோக்கி பாயுது. அந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. மெல்லிய பிரகாசம், ஒரு சட்டில் க்ளோ. ஆமா, அந்த மெல்லிய பிரகாசங்கிற வார்த்தை தான் முக்கியம்னு நினைக்கிறேன். அது ஒரு கண்கூசும் வெளிச்சம் இல்ல, ஒரு ஆரவாரமான கட்டுக்கடங்காத ஆற்றல் இல்ல, அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சமநிலையான ஒத்திசைவான ஆற்றல் ஓட்டம். உடலும் மனமும் முழுமையா இணக்கமா செயல்படும் ஒரு உன்னதமான நிலையை குறிப்பது போல இருக்கு. மிக சரி. அதுதான் உச்சகட்ட செயல்திறன் மற்றும் விழிப்புணர்வின் நிலை. அந்த நிலையில முதுகுத்தண்டுல உருவாகிற சுத்தமான சமநிலையான ஆற்றல் மூளையே சென்றடைஞ்சு அதோட முழு திறனையும் வெளிக்கொணர உதவுது. இது வெறும் உடற்பயிற்சி மட்டுமில்ல, இது ஒரு உள்நிலை மாற்றம். நம்ம உடலோட அடித்தளத்திலிருந்து எழும் ஆற்றல் நம்ம உணர்வின் உச்சிக்குச் சென்று அதை ஒளிரச் செய்யுது. இத ஒரு பெரிய படமா பார்த்தா உங்க குறிப்புகள் ஒரு முழுமையான வரைபடத்தை நமக்கு கொடுத்திருக்கு. ஒரு சாத்தியக்கூறு, அதன் செயல்பாட்டு முறை, ஆற்றல் கடத்தும் வழி, வழியில் உள்ள அபாயங்கள் மற்றும் இறுதியாக அதன் இலட்சிய நிலை. இதெல்லாம் அண்டம் குரல் பார்வையின்படி மனித ஆற்றல் இயக்கவியலோட ஒரு முழுமையான வரைபடம். அப்போ இது சூப்பர் ஹீரோவாக மாறுவது பற்றியதல்ல, ஒரு முழுமையாக மேம்படுத்தப்பட்ட மனிதனாக மாறுவது பற்றியது. உடலின் மையத்திலிருந்து வரும் ஆற்றல் மனதின் உச்சத்தை ஒளிரச் செய்கிறது. ஆக, இன்று உங்கள் குறிப்புகளிலிருந்து முதுகுத்தண்டை ஒரு நுட்பமான அணு ஜெனரேட்டர் போல கருதி, அது அணுக்களின் சுழற்சியால் ஆற்றலை உருவாக்கி ஒரு சிக்கலான எக்ஸ் வடிவ மின்சுற்று வழியாக மூளைக்கு அனுப்பும் ஒரு அற்புதமான கருத்தை நாம் ஆராய்ந்தோம். இது உண்மையிலும் ஒரு சக்தி வாய்ந்த காட்சி உருவகம். ஆம், நிச்சயமாக. இது உங்களை சிந்திக்க வைக்க ஒரு இறுதி எண்ணத்தையும் விட்டுச் செல்கிறது. இந்த குறிப்புகள் முழுவதும் ஆற்றல் முதுகுத்தண்டிலிருந்து மூளைக்கு மேல் நோக்கி பாய்வதாக விவரிக்கின்றன, இல்லையா? ஆமா. ஆனால் நமது அன்றாட வாழ்வில் அறிவியல் படி மூளைதான் நம்ம உடம்போட CEO. அதுதான் கட்டளை மையமாக இருந்து சிக்னல்களை கீழ்நோக்கி உடலின் மற்ற பாகங்களுக்கு அனுப்புவதாக நாம் நினைக்கிறோம். அந்த சிந்தனையை ஒரு நிமிடம் தலைகீழாக மாற்றி பாருங்கள். உங்கள் உடலின் மையத்திலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆக்கப்பூர்வமான ஆற்றல் உருவாகி அது உங்கள் மனதை, உங்கள் உணர்வை ஒளிர செய்ய மேல் நோக்கி பாயக்கூடும் என்ற சாத்தியத்தை நீங்கள் கருதினால் உங்கள் கண்ணோட்டத்தில் என்ன மாற்றம் ஏற்படலாம்? கட்டளை கொடுக்கும் மூளைக்கு சக்தி கொடுப்பதே உங்கள் உடலின் மையம் என்றால் உண்மையான சக்தி பீடம் எங்கே இருக்கிறது?